அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 21/5/2024 ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் டியூஸ்டே அன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 0.5% வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் இல்லாமல் ஏறிக்கிட்டே போனாங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது டவ் ஜோன்ஸில் வந்திருக்கு. அதனால் அவங்க மட்டும் ஒரு 0.5% நெகட்டிவ். கிளியராக உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து இது வந்து ரிவர்சல் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் தான். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ எப்போ அவன் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சு கீழே வரோன்னா அப்போ தான் அவன் நெகட்டிவ் ஆவான். ஆனால் இந்த அளவுக்கான நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது S&P 500 கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஷூட்டிங் ஸ்டாரை போட்டிருக்கான். பட் ஸ்டில் நாஸ்டாக் அளவுக்கு ரெட் கேண்டில் போடலை. அடுத்து நம்மளுடைய டவ் அளவுக்கு ரெட் கேண்டில் போடல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் அகைன் ஒரு ஆல் டைம் ஹை க்ளோஸ், வெறித்தனமான ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். இதற்கு முக்கியமான காரணம் டெக் ஸ்டாக்கில், முக்கியமாக NVIDIAவில் நாளைக்கும் ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ரேலி தான் இது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு 0.7% பக்கமாக வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது டபுளில் மட்டும் வந்திருக்கு, S&Pலையும் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் 12 பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். 1.33% தான் வந்து இவன் ஏறி இருக்கிறான். அதே மாதிரி யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் பார்த்தீங்களா, கடந்த 3 நாட்களாக லைட்டாக மேலே வந்துருக்கிறான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா 4.4ங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அது பிரச்சனையே கிடையாது. அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதுவுமே $80 கீழே தான் இருக்குது, $79 இருக்குது. இதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போது வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொமெண்டமில் ஒரு நெகட்டிவிட்டி என் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அடுத்து வந்து இந்தியன் ADR, இதை வந்து நான் நேற்று நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். எப்படி இருந்தாங்கிறது எனக்கு தெரில. அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு, இது வந்து நேற்று நைட்டு இன்ஃபோசிஸும் விப்ரோவும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. ICICI பேங்க்கும் HDFC பேங்க்கும் நெகட்டிவாக இருக்காங்க. அப்போது இவங்கள்ட்டையும் பாசிட்டிவிட்டி இல்லை, இவங்கள்ட்டையும் பாசிட்டிவிட்டி இல்லை. ஆனால் இப்போ இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எங்கிட்ட இங்கே ADRயில் இருக்கிறது ஃப்ரைடேயோட டேட்டா. ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு யூஎஸ் மார்க்கெட் நடந்திருக்கும். அப்போ வந்து ADR மூவ்மெண்ட் இருந்திருக்கும். நேற்று மண்டே அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ 2 நாளுக்கு டேட்டா இது. அதனால் இதிலிருந்து என்னால் இன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. ஆனால் பார்த்தாலும் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது இப்போதைக்கு மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ADRயில். அடுத்து வந்து FII டேட்டா 2 நாள் டேட்டா பார்க்கணும். நம்ம வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வீடியோ போடல. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பேராச்சரியங்கிற மாதிரி ஒரு 1600 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா FII வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. DIயும் 1500 கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. பல நாட்களுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், தொடர்ந்து ரெட்டு தான். FII வந்து கொஞ்சம் கருணை காட்டி பொழைச்சி போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையிங்க போட்டிருக்காங்க. DIயும் பை பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே அன்னைக்கு இது நடந்தது. இங்கே பார்த்தீங்களா, 15,000 கோடி பண்ணிகிட்டு இருந்த இடத்துல 50 கோடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களும் அப்படி தான் 2 பேரும் விற்றுருக்காங்க. பட் இதை நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. இந்த நாட்களே நம்ம வரலாற்றிலிருந்து அழிக்க வேண்டிய நாள்னு கூட வச்சுக்கலாம். பெருசாக இம்பேக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து FII DI 2 பேருமே பாசிட்டிவாக இருக்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஈவெண்ட் இருக்கா, இந்த வாரம் ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ண வரைக்கும் எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது. இதுதான் நம்ம மண்டே அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து டியூஸ்டே இங்கே பாருங்கள், அமெரிக்காவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வெனஸ்டே அன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில நாடுகளில் வந்து ஹாலிடேவாக இருக்கும் போல் இருக்குது. இந்த எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் மேபி கொஞ்சமாக மார்க்கெட்டை ஒரு 30-40 பாயிண்ட் இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குது. பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. இந்த FOMC மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கும் ஒரு லைட்டாக ஒரு 30-40 பாயிண்ட் வந்து இம்பாக்ட் இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சு போன மீட்டிங் தான். அப்போயே என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அதோட மினிட்ஸ் தான் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசினாங்க, முக்கியமாக என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த டிஸ்கஷனோட ஓவரால் முடிவு தான் கொண்டு வந்து வெளியே சொல்லுவாங்க. இந்த மினிட்ஸில் இண்டிவிஜுவலாக யார் என்னென்ன கருத்து தெரிவித்தாங்க, யார் பாசிட்டிவாக இருக்காங்க, யார் நெகட்டிவாக இருக்காங்க, எல்லாத்தையுமே தெரிய வரும். அதை பொறுத்து மார்க்கெட் லைட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நடந்தாலும் சரி, நிஃப்டியில் வந்து ஒரு 100 பாயிண்ட், பேங்க் நிஃப்டியில் 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஈவெண்ட்டுமே கடந்த எக்ஸ்பீரியாக இருக்கும் எதுவுமே கிடையாது. அப்புறம் தர்ஸ்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பில்டிங் பர்மிட்டு, மேனுஃபேக்சரிங் PMI, சர்வீஸ் PMI தர்ஸ்டே அன்றைக்கி நைட் அடிச்சு நோற்ற போகிறாங்க. கொஞ்சம் ஈவெண்ட் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ தட் பெரிய ஈவெண்ட் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி இதை முடிச்சுக்கலாம். அடுத்து இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா டவ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான், S&P ஃப்ளாட்டாக இருக்கான், நாஸ்டாக் ஃப்ளாட்டாக இருக்கான், டாக்ஸு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. பட் வித் நெகட்டிவ் பயாஸு. நிக்கி என்ன பண்ணுறான், இவன் வந்து நெகட்டிவாக இருக்கான், தைவான் மட்டும் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ தட் இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு மொமெண்டம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பயங்கர ஃப்ளாட்டாக இருக்காங்க. அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து தலைவன் இவன் பேர் கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி வெறிக்கொண்டு ஏறிக்கிட்டு இருந்தான் நேற்றெல்லாம். பாசிட்டிவ் ஒரு 640 அப்படி நான் 100 பாயிண்ட் கேப் அப் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்கே பாருங்க, டு த ஹை வந்து 650 போயிருக்கிறான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 600ங்கிற லெவலில் இருக்கிறான். ஸோ இன்றைக்கி மார்னிங் எந்த வேர்ல்டு மார்க்கெட்லேயும் மொமெண்டம் இல்லாதனால தலைவன்கிட்டையும் மொமெண்டம் இல்லை, கீழே தான் இருக்கான். ஒரு 50 பாயிண்ட் மாதிரி இப்போதைக்கு வந்து கேப் அப் காட்டுறாங்க. இப்போ நிஃப்டியில் 50 பாயிண்ட் அப்படின்னா 22,550 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இவன் ஓப்பன் ஆக போகிறான். ஒரு நிமிடம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு, இந்த சாட்டர்டே ட்ரேடிங்கை விட்டுருங்க. ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரைடே அன்றைக்கி நிஃப்டியில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. நல்லா மேலே போயிருக்கான். இது வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறான். ஓகேங்களா.
ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிடம் நான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஹைட் பண்ணிடுறேன். எஸ்எம்ஏ கூட ஆஃப் பண்ணி விட்றேன். இப்போதைக்கு நம்ம தேவைப்பட மாட்டான். ஓகேங்களா. ஸோ கடந்த சில நாட்களாகவே எப்போ அவன் வந்து அசெண்டிங்கிலிருந்து டிசெண்டிங், அதாவது இருங்க ரொம்ப நாட்களாகவே அவன் டிசெண்டிங் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அப்போ வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட R1க்கு மேலே அவனால் ப்ராப்பராக க்ளோஸ் வைக்கவே முடியல. டியூஸ்டே அன்றைக்கி தான் க்ளோஸ் வச்சான். ஆனால் வெனஸ்டே அன்றைக்கி கீழே வந்துட்டால் கண்டினியூ பண்ண முடியல. அடுத்து இந்த நாள் வந்து அவன் R2க்கு பக்கமாக போய் R3க்கு பக்கமாக க்ளோஸ் வச்சிருக்கிறான். பட் ஸ்டில் இது எக்ஸ்பைரி டேயில் வந்த ஷார்ட் கவரிங். இது பையிங் கிடையாது, ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்க்கும் பையிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷார்ட் அடித்து வச்சவங்க அதை கவர் பண்ணி மேலே கொண்டு போகிறது. பையிங் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறது மேலே கொண்டு போகிறதுக்காக. ஸோ இது வரைக்கும் வந்து ஷார்ட் கவரிங் ரேலி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பையிங்கில் R1 PDH ரெண்டையும் பல நாட்களாக அவங்க தாண்டவே இல்லை. இதை தாண்டாமல் நம்ம மார்க்கெட் நான் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேன். மார்க்கெட் ஹவரில் அவன் R1க்கு மேலே போகணும், மார்க்கெட் ஹவர்லேயும் R1க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அப்படியே க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி நடந்தால் மட்டும்தான் நான் ஃப்ரெஷ் பையிங் இருக்குது அப்படிங்கிறத நம்புவேன். ஸோ தட் இன்ன வரைக்கும் நிஃப்டியில் அந்த மாதிரி ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிறது வரவே கிடையாது. மார்க்கெட் வந்து பயங்கர பாசிட்டிவிட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மேலே சுற்றிட்டு இருக்கிறத நினச்சி இவன் பாசிட்டிவ் ஆகிட்டான்னு நினைக்காதீங்க. பேங்க் நிஃப்டியாக அதை விட மோசமாக இருக்கான். ஏன்னா நிஃப்டியில் ஷார்ட் கவரிங் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்ததுனால மொமெண்டம் செமையாக இருந்து அவன் R3 வரைக்கும் போனான். ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த ஷார்ட் கவரிங்லையுமே R1 வரைக்கும் தான் வந்திருக்கிறான். ஓகேங்களா. அப்போது பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் வீக்காக இருக்கிறான். பெரிய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி கிட்ட இல்லவே இல்லை. இதுதான் வந்து இப்போதே இருக்க நிலமை. இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டுமாரோ சிபிஆருக்கு இப்போ நான் ஆன் பண்ண வேணாம். ஏன்னா அவன் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவன் வந்து காட்டுவான். இது வந்து நம்ம வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா சிபிஆர், இதை தான் இன்றைக்கான சிபிஆராகவே நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே இருக்கிற R1 தான் நம்ம R1ஆகவே கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணினால் மட்டுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சும்மா இந்த ஒரு நாள் வால்யூமில் அதை கேண்டரை வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. யாருமே பொசிஷனே பெருசாக எடுத்துருக்கவே மாட்டாங்க இந்த நாளில். அதனால் இது சிக்னிஃபிகன்ஸே கிடையாது, நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா. அப்போ வந்து இன்றைக்கி அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆக போகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சிபிஆருக்கும் R1க்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் வந்து மீடியமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடியது சைடு வேஸ்டே தான். இன்றைக்கி நம்ம ஒரே நிமிஷம் நிஃப்டியும் பார்த்துருவோம். நிஃப்டிலையும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அளவுக்கு வந்து வைடாக இல்லை, பட் ஸ்டில் எங்கேயுமே கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைடு வேஸ்டே தான் எதிர்பார்க்கணும். பெரிய ஒரு ட்ரெண்டிங் வராது. சப்போஸ் அந்த ட்ரெண்டிங் வந்தாலுமே டே எண்டு முடிகிற வரைக்கும் அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ரிவர்ஸில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த சிபிஆரோட இண்டிகேஷன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பக்கமே வந்து கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன். அதாவது மேலே போய் R1 கிட்டக்குது எங்கேயா ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம சிபிஆர் கிட்ட இருந்து ரிவர்ஸ் ஆகும்னா அதையும் நான் நம்புவேன். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பையிங் வந்திருக்கு. அப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தாங்க. சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். ஏன்னா அவன் வந்து அசெண்டிங் சிபிஆரில் இருக்கான். ஸோ அவன் ப்ரீவியஸ் டே ஹைக்கோ இல்லை R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஃபஸ்ட்டு ஹை ப்ராபபிள் ட்ரேட். சப்போஸ் அவன் R1லேருந்து ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னா அந்த ட்ரேடுமே நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பையிங் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஸோ தட் செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த செல்லிங் வந்து சிபிஆர் வரைக்கும் ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது ரெண்டுக்கும் மேலே மூணாவது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே கீழே வரான்னு வைங்களேன், S1லேருந்து ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னா அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிஃப்டிலையும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன், பேஸ்ட் ஆன் த கேப் அப் கேப் டவுன் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி எடுத்துடலாம். பட் இது மூணுமே இன்றைக்கி ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னு வைங்களேன், இந்த 450 கிட்டங்க ஒரு முரட்டத்தனமான ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இதை நான் ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா என்ன இருக்குது இந்த இடத்துல 450 தான் கிடையாது, 400 கிட்டே இருக்குது. ஏன்னா இது ஒரு விர்ஜின் சிபிஆர். இங்கே பார்த்தீங்களா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆரை போட்டு மேலே போனவன் தான் இன்னும் அந்த இடத்த கம்ஃபர்டபுளாக அவனால் உடைக்கவே முடியலை. இங்கே பாருங்க, இதுதான் விர்ஜின் சிபிஆர் அன்றைக்கே போன ஹை. அந்த ஹை கிட்ட தான் இப்போ மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவனால் மேலே போக முடியலை. ஸோ நான் ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ரிவர்சல் வந்தாலே நான் நம்பிடுவேன் இவன் கீழே போக போகிறான் அப்படின்ட்டு. சப்போஸ் அவன் 400 கிட்டலாம் போனான்னா ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ப்ரைஸ் வந்து அவன் வந்து இங்கே ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வரதுக்கான வாய்ப்புகளோட ரொம்ப நிறையா இருக்குது. நிஃப்டிலையுமே இது ஒரு விர்ஜின் சிபிஆர் தான். நான் இதில் மார்க் பண்ணலை, பட் அவனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது பக்கத்துலேயே இருக்குது. இருங்க தொட்டுட்டானோ, ஒரே நிமிடம். ஜஸ்ட்டுங்க இதை தொட்டுட்டான் அவன். பேங்க் நிஃப்டியில் தான் விர்ஜின் சிபிஆர் ஆட் இருக்குது. நிஃப்டியில் அந்த இடத்துல விர்ஜின் சிபிஆரை காணுமே. ஒரே நிமிஷம் நான் செக் மட்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டேட்டா. எப்படி இருங்க, அது எந்த நாளுங்கிறத பார்த்து செக் பண்ணிடலாம் நம்ம. ஒரே நிமிடம். அது வந்து 8ஆம் தேதி.
நான் நிஃப்டியில் ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் பண்ணாதனால எனக்கு இது கொஞ்சம் மறந்துடுது. ஓகேங்க, 8ஆம் தேதி அன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் விர்ஜின் சிபிஆர். அன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, அதனால் அவனை பிடிச்சி வச்சிட்டாங்க ப்ரைஸ், அதனால் வந்து அவனால் மூவ்மெண்ட் பண்ண முடியல. பட் நிஃப்டி வந்து சிபிஆர் தொட்டு கீழே வந்துட்டான். ஸோ அப்போ வந்து நிஃப்டிக்கு வந்து விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது கிடையாது, பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நிஃப்டி அந்த கன்சால்டேஷன் தாண்டிட்டானா 296, அதெல்லாம் பயங்கரமாக தாண்டி 500கே போயிட்டாங்க. ஓகேவா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சிபிஆர் ரிவர்சல், R1 ரிவர்சல், S1 ரிவர்சல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹை ப்ராபல், இது மூணுமே ஹை ப்ராபல் ட்ரேட் போத் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு இன்னொன்று எச்சா இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல். இது அப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஹை ப்ராபல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிஃப்டியில் அது 3 இருக்குது. இதை நம்ம விட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொசிஷனெல்லாம் வந்து இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாரி, நம்ம வந்து சிபிஆர் தான் க்ளோஸ் பண்ணோம், ட்ராயிங்கை போட்டுக்கணும். ஓகேங்களா, இதுதான் நான் வந்து நிலவரம். இங்கே நான் போட்டிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் லைனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த லைனை தாண்டிட்டான். ஸோ அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 516, 517 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் விர்ஜின் சிபிஆரும் இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க. ஒரே நிமிஷம். இப்போது இவ்வளோ தூரம் ஃபால் வந்திருக்கு, அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டாகவும் இது இருக்கலாம், இல்லை இது ரிவர்ஸ்லாகவும் இருக்கலாம். அது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் கம்ஃபர்டபுளான பையிங்கே வரல. அது மட்டும்தான் இது ஒரு வேளை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான கேண்டலாக இருக்குமோ, அவன் இப்படி கொண்டு வந்து கீழே இறக்கிடுவானோ அப்படிங்கிற பயத்தை எனக்குள்ளே எழுப்புது. அப்படி இல்லை அப்படின்னா இவனை நான் ரிவர்சல்னு சொல்லிடுவேன். அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னா உங்களுக்கு முத நாளே R1க்கு மேலே கம்ஃபர்டபுளாக போகணுங்க, போனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல். அப்படி போகாமல் அவன் இன்ன வரைக்குமே கம்ஃபர்டபுளாக 1 2 3 4 5 6 7 நாள் ஆகி போச்சு, அவன் இன்னும் R1க்கு மேலே போகவே இல்லை. பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் கம்ஃபர்டபுளாக போகவே இல்லை. நிஃப்டி ஒரே ஒரு நாள் போனால் ஷார்ட் கவரிங்கால போனான். இப்படி இருக்கும்போது பையிங்கே வராமல் இவன் எப்படி நம்ம வந்து ரிவர்சல்ங்கிறது எடுத்துக்க முடியும்? அதனால் இது நான் இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவன் ரீட்ரேஸ்மெண்ட்டே கன்சிடர் பண்ணுறேன். இவன் R1க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் இவன் நான் பையிங் சைடு நம்பவே மாட்டேன், நான் பீரிஷாகவே இருக்கேன். ஓகேங்களா, அதே தான் நிஃப்டிக்குமே. ஒரு நிமிஷம். இப்போ நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹாஃப்வே த்ரூ வந்து தாண்டிட்டானான்னு தெரியல. 500 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸு, அதை வந்து அவன் தாண்டிட்டான். பட் வந்து ஹாஃப்வே த்ரூ வந்து தாண்டிட்டான்னு தெரியல, என்ன பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து ஒரே நிமிஷம் புள்ளியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து இவன் வந்து இதோட ஹாஃப்வே மார்க்கெலாம் தாண்டி பயங்கரமாக மேலே போயிருந்தாலும் ஃப்ரெஷ் பையிங் எங்கேங்க, ஃப்ரெஷ் பையிங்கே இல்லையே, இவனை எப்படி நம்புறது? அதனால் நான் நிஃப்டியும் நம்ப மாட்டேன். இவன் வந்து 585 கிட்ட போனால் இவன் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆயிடுவான் அப்படிங்கிற கோட்பாடில் தான் இருப்பேன். நான் இன்னும் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து பையராக மாறல, புல்லிஷாக மாறல, இன்னுமே பேரிஷ் சினாரியோ தான் மெயின்டைன் பண்ணுறேன். அவன் R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு ட்ரெண்டிங் டேக்கு காட்டிட்டான்னா ஐ வில் சேஞ்ச் மை மைண்ட் செட். டில் தட் ஐ எம் பேரிஷ் ஆன் போத் த இண்டிசஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, ஸோ பொசிஷனலாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து ஆல் டைம் ஹையான 22,800 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. பேங்க் நிஃப்டிக்கு அவன் இன்னும் போகவே இல்லை, நானே தவுந்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி பாதாளத்தில் இருக்கிறான். அதனால் அவன் இன்னும் போக வேண்டிய தூரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் 4 வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம், ரொம்ப வாலட்டிலாக இருக்க போகுது. அதனால் இப்போ நான் வந்து புல்லிஷ் பயாஸ் பேரிஷ் பயாஸ் மெயின்டைன் பண்ணாலுமே அவன் புல்லிஷாக பயங்கரமாக மேலே போயிட்டு திருப்பி வெறி கொண்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இன்றைக்கி. அதனால் ரொம்ப வாலட்டிலாக இருக்கும். மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நியூஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறையா மூவ்மெண்ட் இருக்கும். நேற்று கூட நான் கேள்விப்படுறேன், நம்மளுடைய மோடிஜி வந்து ஜூன் 4க்கு அப்புறம் மார்க்கெட் பயங்கரமாக மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. முதல்ல அமித்ஷா சொன்னார், இப்போ மோடியே சொல்லியிருக்காரு. அதுக்கு மார்க்கெட் எதாவது ரியாக்ட் பண்ணிட்டு மேலே போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் எதுவுமே கணிக்க முடியாது. அதனால் வாட் எவர் ஹேப்பன்ஸ், நீங்கள் வந்து இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் அதே பொசிஷனல் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 2.5% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஜூன் 4க்கு மேலே நம்ம தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். 10 நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கும், பெருசாக லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் மேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கான விளக்கங்கள், வீடியோக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.